بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أكثروا ذكر هذه اللذات يعني الموت. رواه الإمام الترمذي في صحيحه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. மௌத்தையும் ஹயாத்தையும் உங்களுக்கு நான் படைத்திருக்கிறேன், உங்களில் யார் சிறந்த அமல் செய்யக்கூடியவர் என்பதை நான் சோதிப்பதற்காக வேண்டி. முதலாவது அல்லாஹ் ஹயாத்தை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் முதலாவது மௌத்தை தான் சொல்கிறான். முதலாவது ஹயாத்து தானே, அதுக்கு பின்னால தானே மௌத்து. அப்ப ஏன் அல்லாஹ் ஹயாத்தை சொல்லாமல் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத், மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தேன் என்று சொல்கிறான்? ஏன்? அல்லாஹுடைய பார்வையில் நாம் வாழக்கூடிய இந்த ஹயாத் இருக்கிறதே, இது ஒரு ஹயாத்து கிடையாது. மௌத்துக்கு பின்னால் ஒரு ஹயாத் இருக்கிறதே, அதுதான் அல்லாஹுடைய பார்வையில் உண்மையான ஹயாத். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், மௌத்துக்கு பின்னால் உனக்கு இருக்கிறது உண்மையான ஹயாத். அந்த ஹயாத் சீராக அமைய வேண்டுமா, சிறப்பாக அமைய வேண்டுமா, உனக்கு பொருத்தமாக அமைய வேண்டுமா, மகிழ்ச்சியாக அமைய வேண்டுமா, உலகத்தில் மௌத்துக்கு முன்னால் உனக்கு தரப்பட்ட ஹயாத்தை நல்ல முறையில் செலவழித்துக்கொள். குர்ஆன் என்பது வியாழக்கிழமை இரவில் ஓதுவதற்கு மட்டுமல்ல சகோதரர்களே. குர்ஆன் என்பது மரணித்த வீடுகளில் ஓதுவதற்கு மாத்திரமல்ல. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சவால் விடுகிறான்? குர்ஆன்ல அல்லாஹ் சவால் விடுகிறான், ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹ், ஏலுமென்றால் இந்த குர்ஆனை போல் ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். யாராவது கொண்டு வந்திருக்கிறார்களா? முடியாது. ஏன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய அத்துணை விடயங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். ஆனால் மனிதர்கள் சிந்திப்பது கிடையாது. சிந்தனையோடு பார்க்க வேண்டும் குர்ஆனை. தபாரக்கல்லதி சூரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். சூரா சஜதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். ஏன்? அவ்வளவு முக்கியமான சூரா அது. சூரா சஜதாவில் அல்லாஹ் மௌத்தை பற்றி பேசி இருக்கிறான். சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி அல்லாஹ் மௌத்தை பற்றி பேசி இருக்கிறான். தூக்கம் என்பது அது ஒரு சிறு மௌத்து. தூங்கியவர் எழும்பாவிட்டால் என்ன சொல்லுவோம்? தூங்கியவர் எழும்பாவிட்டால் என்ன சொல்லுவோம்? மௌத்தாகிவிட்டார். சகோதரர்களே, மௌத் என்பதுதான் ஒரு முஃமினுடைய இலக்கு. தான் ஹாரூன் ரஷீத் என்பதாக ஒரு மன்னர் இருந்தார். ஹாரூன் ரஷீத் எவ்வளோ பெரிய மன்னர் என்று சொன்னா,
உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதியை ஆட்சி செய்தவர். அப்பாசிய ஹலீஃபா ஹஜரத் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு உடைய பரம்பரையில் வந்தவர். ஒவ்வொரு வருடமும் 400 உலமாக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புவார். ஒவ்வொரு நாளும் காலையில அரச மாளிகையில் பெரும் உலமாக்களை வரவழைத்து காலையில் மௌத்தை பற்றி பயான் செய்ய வைப்பார். பயான் செய்ய வைத்து தாடி நலையும் வரைக்கும் அழுவார். தாடி நலையும் வரைக்கும் அழுது விட்டுத்தான் அரச சபையை ஆரம்பிப்பார். அரச சபையாக இருக்கலாம், ஆண்டியுடைய சபையாக இருக்கலாம், திருமண வீடாக இருக்கலாம், சுன்னத்து வீடாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் மௌத். உலகத்தில் அல்லாவை மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மௌத்தை மறுக்கிற யாராவது இருக்கிறார்களா? இல்லேன். கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. அதான் ஹாரூன் ரஷீதுடைய மகன் சக்கராத்தில் சொன்னார், யா சாஹிபி லா தக்தரிர் பிதனஉமின், ஏ நண்பனே தோழனே, உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே. எத்தனையோ பேர் ஏமாந்து விட்டார்களா இல்லையா? 100 ஏக்கர் காணி இருக்கிறது உதாரணத்துக்கு அக்கறை பற்றில். எத்தனை ஏக்கரை கொண்டு போவார் மரணித்தால்? சொல்லுங்கள், எத்தனை ஏக்கரை கொண்டு போவாரா? உடுத்த உடையை கூட கலட்டி விடுவார்கள். மோதிரத்தை கலட்டுவான். ஒரு ஊரில் ஒரு பெண்மணியுடைய காதில் போட்டிருந்த, என்ன சொல்வது அதுக்கு, தூக்கு கலண்டு வரல. எந்த அளவுக்கு ஈமான் கட்ட சமூகம் கத்திரியால காதை வெட்டி எடுத்திருக்கிற. தூக்கு வரலாட்டி சட்டம், கலண்டு வரலாட்டி சட்டம் என்ன? அப்படியே அடக்கிறது தான். எவ்வளோ துனியாட ஆசை, மையத்திட காதை வெட்டி தூக்கை எடுத்து விட்டு அடக்கி இருக்கிறார்கள். சுனாமி வந்த நேரம் ஜனாசாக்களுடைய விரல்களை வெட்டி மோதிரத்தை களவெடுத்தார்களா இல்லையா? 19 வருடங்கள் ஆக போகிறது. சகோதரர்களை, அதுதான் சொல்ற, உலக இன்பங்களை கண்டு ஏமாந்துடாதீங்க. உலகத்தில சொத்து செல்வங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். வாழ்க்கை முடிந்துவிடும். 6லும் சாவு 100லும் சாவு என்பார்கள். என்னால் உத்தரவாதம் தர முடியுமா? இந்த இடத்தில் நிற்கும் நான் சாய்ந்த மருதுக்கு போய் சேருவேன் என்று உத்தரவாதம் தர முடியுமா? முடியாது. உங்களில் யாருக்காவது உத்தரவாதம் தர முடியுமா இந்த இடத்திலிருந்து உயிரோட வீட்டுக்கு போய் சேருவேன் என்று? முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, யாருக்கும் தெரியாது நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்சுன் பிஐயி அர்தின் தமூத், யாருக்கும் தெரியாது இவன் எங்கே மரணிப்பான், எப்பொழுது மரணிப்பான், எந்த இடத்தில் மரணிப்பான், எந்த நிலையில் மரணிப்பான், யாருக்கும் தெரியாது. அக்கறை பற்றில் பிறந்த நாம் அக்கறை பற்றில் மரணிப்போமா? தெரியாது. அதான் உலக இன்பங்களை கண்டு மதிமயங்க கூடாது. எந்த இன்பம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை முன்னால் இருக்க வேண்டும். உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் அழிந்துவிடும். சொன்னார் அந்த ஹாரூன் ரஷீதுடைய மகன், فَإِذَا حَمَلْتَ إِلَى الْقُبُورِ جَنَازَةً, ஏ மனிதனே, ஒவ்வொரு நாளும்
கபறுகளுக்கு ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறாயா இல்லையா? எத்தனை ஜனாசாக்களை நீங்கள் சுமந்திருப்பீர்கள்? உங்களோட வாப்பாட ஜனாசாக்களை சுமந்திருப்பீங்க, தாயுடைய ஜனாசாவை சுமந்திருப்பீர்கள், நண்பர்களுடைய ஜனாசாக்களை சுமந்திருப்பீர்கள். சொல்கிறார், நீ சுமந்து கொண்டு செல்லும் பொழுது நன்றாக விளங்கிக் கொள். ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு. ஒரு நாளைக்கு உன்னையும் இப்படித்தான் தூக்கி கொண்டு செல்வார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை அவ்வளவுதான் சகோதரர்களே. ஆடின ஆட்டம், ஓடின ஓட்டம், காட்டின கூத்து, கண்ணை மூடிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் உலகத்தினுடைய சர்வாதிகாரம். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் லட்சக்கணக்கான ஆடைகள். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் 100 பவுண்ட் நகைகள். நான் சொன்னதை போல் கண்ணை பொத்தினால் ஒரு மஞ்சடி தங்கத்தை விட மாட்டார்கள் உன்னுடைய உடம்பில். அவ்வளவுதான் வாழ்க்கை. எனவே மௌத்தாக வந்தவர்கள் நாம், இருக்க வந்தவர்கள் அல்ல, நாம் இறக்க வந்தவர்கள். நாம் எதற்கு வந்தவர்கள்? இறக்க வந்தவர்கள். அதான் கவிஞர் சொல்கிறார், தஸவ்வத் மினத் துகா ஃபஇன்னக லா தத்ரி. ஏ மனிதனே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நீ சொத்துகளை சேர்க்காவிட்டால் பரவாயில்லை, காணி பூமி வாங்காவிட்டால் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை சேர்த்து வைத்துக்கொள், தக்வாவை சேர்த்து வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? فإنك لا تدري. உனக்கு தெரியாது. இதா ஜன்ன அலைக லைலுன், இரவை நீ அடைந்தால் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி, காலையில் உயிரோடு இருப்பாயா என்று உனக்கு தெரியாது. وكم من فتى أصبح وأمسى لاهيا. எத்தனையோ வாலிபர்கள் வீணாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது, தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுவது கிடையாது, ஆசான்களுக்கு கட்டுப்படுவது கிடையாது. ஆனால் அவன் மறந்து விட்டான், அவனுடைய கஃனை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். எத்துணை வாலிபர்களின் மரணங்களை நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் மௌத்து அதிகரிக்கிறது. கியாமத் நாளுடைய அடையாளம் அது. وَكَمْ مِنْ صَغِيرٍ يُرْتَجَى طُولُ عُمُرِهِ. எத்தனையோ சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் ஆசைப்படுகிறார்கள், என்னுடைய குழந்தை பெருத்து வளர்ந்து ஆளாகி ஆலிமாயி முஃப்தியாயி, இன்னும் சிலர் டாக்டராகி புரோக்டராகி என்னவெல்லாம் கனவு காண்கிறார்கள். ஆனால் وَقَدْ أُدْخِلَ جِسْمُهُ ظُلْمَةَ الْقَبْرِ. அந்த பிள்ளை பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே ஜனாசாவாக மாறிவிடுகிறது. நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? وَكَمْ مِنْ صَحِيحٍ مَاتَ بِغَيْرِ عِلَّةٍ. எத்தனையோ ஜாம்பவான்கள், எத்தனையோ மல்யுத்த வீரர்கள், எத்தனையோ ஆரோக்கியமுள்ள தேக ஆரோக்கியம் உள்ளவர்கள். சொல்கிறார் ஹாஜியார், சொல்றார், காலையில தான் கண்டேன், என்னோட தான் டீ குடிச்சார், நன்றாக பேசினார், சிரித்து கதைத்தார், மாலையில் மௌத்தாகிவிட்டார், எந்த நோயும் இல்லை. وَكَمْ مِنْ سَقِيمٍ عَاشَ حِينًا مِنَ الدَّهْرِ. எத்தனையோ நோயாளிகள் பெடெஸ்ட், படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். குடும்பத்தார்கள் நினைக்கிறார்கள் நாளைக்கு மரணிப்பார், இன்றைக்கு மரணிப்பார், தொண்டைக்குள் இருக்கிறது, சக்கராத் வந்து விட்டது. அவர் 10 வருஷமாக அப்படித்தான் இருக்கிறார். மௌத்தான பாடும் இல்ல, எழும்பின பாடும் இல்ல.
சகோதரர்களே, அல்லாஹ் காட்டுகிறான், சக்தி கண்ட்ரோல் என்னுடைய கையில் இருக்கிறது. சூரா பனி இஸ்ராயீலில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வயஸ்அலூனக அனிர் ரூஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் வந்து கேட்டார்கள், ரூஹ் என்று சொன்னால் என்ன? ரூஹ் என்னுடைய உடம்பில் இருக்கிறதே ரூஹ், உங்களுடைய உடம்பில் இருக்கிறது ரூஹ். ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் நான் ஜாஹிர் அலீம். ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் பள்ளி தலைவர். ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் ஹாஜியார். ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் இமாம். ரூஹ் போய்விட்டால் மையத். அது தலைவராக இருக்கலாம், மௌலவியாக இருக்கலாம், மன்னனாக இருக்கலாம். சகோதரர்களே, ரூஹ் போய்விட்டால் எல்லாம் முடிந்தது. யூதர்கள் கேட்டார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ரூஹ் என்றால் என்ன? அல்லாஹ் சொன்னான் பதில், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே, அந்த யூதர்களிடம் சொல்லுங்கள், ரூஹ் என்பது என்னுடைய கட்டளை. ரூஹ் என்றா என்ன? அல்லாஹ்ட கட்டளை. நான் இருக்க சொன்னா இருக்கும், போக சொன்னா போய்த்திடும். எப்படி விளக்கம்? அல்லாஹ்ட விளக்கம். இதான் குர்ஆனை படிக்க சொல்றேன். மௌத்துடைய சிந்தனை வரும், குர்ஆனை படியுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் 70 இடங்களில் மவுத் என்ற வார்த்தையை பேசுகிறான். எத்தனை இடம்? 70 இடம் மவுத் என்ற வார்த்தையை பேசுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் 115 இடம் ஆஹிரா என்ற வார்த்தையை பேசுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் 2 இடம் சக்கராத் என்ற வார்த்தையை பேசுகிறான். ஏன்? அல்லாஹ்க்கு சக்கராத் இருக்குதா? அல்லாஹ்க்கு மவுத் இருக்குதா? அப்ப ஏன் அல்லாஹ் பேசுகிறான்? நாங்க மவுத்தாக போறோம் சகோதரர்களே, நாங்கள் சக்கராத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த புதுப்பள்ளியில் நம்மளையும் ஒரு நாளைக்கு ஜனாசாவாக கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறார்கள். அப்படியா இல்லையா? அதை விளங்கு மனிதனே, குர்ஆனை அர்த்தத்தோடு படி. எதையெல்லாம் படித்தாயே? எதையெல்லாம் படித்தாயே? வியாபாரத்தை படித்தாயே, விவசாயத்தை படித்தாயே, எத்தனையோ துனியாவுடைய கட்டட கடைகளை படித்தாயே, ஆர்கிடெக்ட், QS, ஏர்கிராஃப்ட், எத்தனை கோர்ஸ்கள் படித்தாய் நீ, எத்தனை PhDகள் முடிச்சாய் நீ. ஆனால் மௌத்தை படிக்கவில்லையா நீ? மௌத்த விளங்கல்லையா நீ? நீ நஷ்டவாளியாகி விடுவாய். வீட்டை தயாரித்த நீ, நகைகளை சேர்த்த நீ, மௌத்துக்காக அமல்களை சேர்க்கவில்லையா? நீ நஷ்டவாளியாகி விடுவாய். அல்லாஹ் உணர்த்துகிறான் சகோதரர்களே. இமாம் திர்மிதி மிகப்பெரிய இமாம். இமாம் திர்மிதி யார்? மிகப்பெரிய இமாம். இந்த முழு உலக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் இமாம் திர்மிதி. ரஷ்யாவில் பிறந்தவர். உஸ்பெகிஸ்தான் அவர் வாழ்ந்த நாடு. இப்பொழுது உஸ்பெகிஸ்தானில் பிறந்தவர். சகோதரர்களே, மௌத்தை பற்றி ஒரு பாடத்தை எழுதி வைத்து விட்டு மரணித்திருக்கிறார். உலகத்தில் வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் பார்த்து படிப்பினை பெறுவதற்காக. ஆக சகோதரர்களே, வீணாக வாழ்க்கையை கழித்து விடக்கூடாது. மௌத்துக்கு தயாராக வேண்டும். நாம் மௌத்துக்கு தயாராக வேண்டும், கபருக்கு தயாராக வேண்டும். அல்லாஹ் நமக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தயாரித்து வைத்திருக்கிறான். ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை நினைப்பது சுன்னத். மௌத்தை நினைச்சா சிலாக்கள் ஏசுறாங்க. எனக்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க, நான் துவா செய்ய சொல்லுவேன் உம்ராக்கு போறவங்கள்ட்ட, மதீனாவுல மரணிக்கிறதுக்கு எனக்கு துவா கேளுங்க. என்கிட்ட சிலாக்கள் கேட்கிறாங்க, இந்த வயசுல நீ மௌத்தாக ஆசைப்படுற? ஒரு ஆள் அங்க நின்று கொண்டு கேட்டார், ஹரத்துல நின்று கொண்டு கேட்டார், நாங்களே அந்த துவாவை கேட்கல, நீ ஏன் அதை ஆசைப்படுகிறாய்? நீ கேட்காததுக்கு நான் என்ன செய்ய? நான் மரணிக்க வேண்டும் மதீனாவில். சாய்ந்த மருதில் பிறந்த நான் சாய்ந்த மருதில் மௌத்தாக கூடாது.
அக்கரப்பத்தில பிறந்தாக்கள் இங்கே மரணிக்க கூடாது. நாம் மரணிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே. நாம் மரணிக்க வேண்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஊர்ல. ஆசைப்படுங்கள் அந்த மௌத்தை, சிந்தனை கெடுங்கள் அந்த மௌத்தை, வாழ்க்கையை தயாரியுங்கள் அதற்காக வேண்டி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் யக்தஷிரூன், பற்கள் தெரிய சிரித்துக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மரணத்தை சிந்தித்தால் இப்படி சிரிக்க மாட்டீர்கள். திருமிதியுடைய ஹதீஸ், மரணத்தின் சிந்தனை உங்களுக்கு வந்தால் இப்படி சிரிக்க மாட்டீர்கள். ஃபக்திரு மின் திக்ரி ஹாதிமில் லذات சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். நீங்கள் மரணத்தை அதிகமாக நினையுங்கள். சகோதரர்களே, சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில் வாழ்ந்தார் எத்தனை வருடம்? 63 வருடம். கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உயிர் நாயகம் 1400 வருடம். அக்கரப்பயிற்றில் உயிரோடு வாழக்கூடியவர்களின் எண்ணிக்கை கூடையா? ஜனாசாக்களின் எண்ணிக்கை கூடையா? சகோதரர்களே, மரணித்தவர்களின் எண்ணிக்கை தான் கூட. உலகம் தொடங்கிய நாளில் இருந்து எத்தனை பேர் கபரில் இருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள். அதான் கவிஞர் சொன்னார், லவ் கானத் துன்யா ததூமு அலா அஹ்லிஹா லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முகல்லது. இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் யாருக்காவது நிரந்தரமாக கொடுப்பதாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நிரந்தர வாழ்க்கையை கொடுத்திருப்பான். கொடுக்கலையே. அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த். நாயகமே, உங்களுக்கு முன்னால் வந்த யாருக்கும் நாங்கள் நிரந்தர வாழ்க்கையை கொடுக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யார்? உலகத்தை ஆண்ட சக்கரவர்த்தி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை போல் ஏலும் என்றால் ஒரு வரலாறு காட்ட முடியாது யாருக்கும். ஏன்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹெலிகாப்டரில் பறக்கவில்லை சகோதரர்களே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிளைட்டில் போகவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றில் பறந்தார். லட்சக்கணக்கான படை வீரர்களை அழைத்துக் கொண்டு காற்றில் பறந்தார். கட்டுக்கதை அல்ல, குர்ஆன் சொல்லும் சரித்திரம். அல்லாஹ் சொல்கிறான், குதுவ்வுஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹ்ருன். ஒரு மாதம் போக வேண்டிய தொலை தூரத்தை வெறுமனே ஒரு மாலை பொழுதில் போய் சேருவார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு பெரிய ஆட்சி! கோழி கூவினால் அவருக்கு விளங்கும், எறும்பு பேசினால் விளங்கும், பறவைகளின் மொழி தெரியும், ஜின்கள் அடிமைகள். ஜின்களை வைத்துத்தானே மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார். மனிதன் கட்டின பள்ளி என்று நினைக்கிறீங்களா? அது இல்ல, ஜின்கள் கட்டிய பள்ளி. பள்ளியை கட்டி கொண்டிருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அசாவை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். மௌத்து வந்து விட்டது. உலகத்தை ஆளலாம், ஆனால் மௌத்தாகத்தான் வேண்டும். அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், மரணிக்க வேண்டும். நீ மௌத்து வந்து விட்டது. சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நின்ற நிலையில் மரணித்து விட்டார்கள். ஆனால் ஜனாசா விழவில்லை கீழே. ஜனாசா கீழே விழல. ஏன்? கீழே விழுந்தா ஜின்கள் எல்லாம் ஓடிரும். பள்ளிவாசல் வேலைய இடையில விட்டுட்டு ஓடிரும். அல்லாஹ் ஜனாசாவை நிப்பாட்டி வைத்திருந்தான். பள்ளிவாசல் கட்டி முடிந்தவுடன் அசாவை கரையான் கடித்தது. அசா ரெண்டாக முறிந்தது.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே சாய்ந்தார். சகோதரர்களே, ஜனாசாவாக எவ்வளவு நாள் நின்றிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? ஜனாசாவாக 1 வருடம் நின்றார். ஜனாசாவாக 1 வருடம் நின்று மையத்தாக நின்று உலகத்தை ஆட்சி செய்தார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஜனாசா. இதெல்லாம் சரித்திரங்கள். அவ்வளவுதான், முடிஞ்ச ஆட்சி. முடியாத ஆட்சி யாருடையது சகோதரர்களே? அல்லாஹுடைய ஆட்சி. எல்லாரும் மரணித்து விடுவார்கள். மஹ்ஷர் மைதானம். அல்லாஹ் கேட்பான், யார் மீதம்? ஜிப்ரீல் இருக்கிறார், மீகாயில் இருக்கிறார், இஸ்ராஃபீல் இருக்கிறார். ஜிப்ரீல் மரணிக்கட்டும், ஜிப்ரீல் மரணிக்கட்டும், மீகாயில் மரணிக்கட்டும், இஸ்ராஃபீல் மரணிக்கட்டும். இப்ப யார் மீதம்? மலக்குல் மவுத் சொல்லுவார், யா அல்லாஹ், நானும் நீயும் மாத்திரம்தான் இருக்கிறோம். சகோதரர்களே, மலக்குல் மவுத் என்ன மவுத்தாக்குவார்? அவர்தான். உங்களை மவுத்தாக்குற அவர் தானே, எல்லாரையும் மவுத்தாக்குற அவர் தானே. அவருடைய பேரே என்ன? மலக்குல் மவுத், மவுத்துடைய மலக்கு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு காலையில சுபகு தொழுகையில இமாம் ஓதி இருப்பார், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மவுத்தில்லதி வுக்கில பிக்கும். மலக்குல் மவுத் உங்களை மரணிப்பார், மரணிக்கச் செய்வார். அல்லாஹ் கேட்பான், இப்ப யார் மீதம்? நீயும் நானும் தான். அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தையே மௌத்தாக்கின நீயும் மௌத்தாக. இன்றைக்கு உலகத்தையே மௌத்தாக்கினாய். எத்தனை பேர் ரூஹ் எடுத்திருப்பார்? யோசிச்சு பாருங்க. உண்டா ரெண்டா? சுபஹானல்லாஹ். எண்ணி கணக்கிட முடியுமா? மனிதர்கள் மாத்திரமா? மிருகங்கள், பறவைகள், ஜின்கள், பூச்சிகள், புழுக்கள், பாம்புகள். சுபஹானல்லாஹ். நீயும் மௌத்தாகத்தான் வேணும், மௌத்தாகு. அவரும் மரணித்து விடுவார். அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஜப்பாரூன், எங்கடா அடக்கி ஆண்டவர்கள் எல்லாம் எங்கே? உலகத்தை கட்டி ஆண்டார்களே. ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவன் எல்லாம் எங்கே? கபருக்குள்ள கிடக்கிறான் செத்து போய். அல்லாஹ் சொல்லுவான், அனல் மலிக், நான் தான் உண்மையான அரசன், நான் தான் அரசன். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளுடைய ஆட்சி யாருக்கு சொந்தம்? லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கியாலும் எனக்குத்தான் சொந்தம். அல்லாஹ்வே சொல்லுவான். சகோதரர்களே, நிரந்தரமான ஆட்சி அவனுடைய ஆட்சி. நாம் மரணிக்க வந்தவர்கள், வாழ வந்தவர்கள் அல்ல. நாம் ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள், இருக்க வந்தவர்கள் அல்ல. நாம் இறக்க வந்தவர்கள். சகோதரர்களே, தரப்பட்ட தலைப்பு ஜனாசாவுடைய சட்டங்கள். ஆனால் இப்பொழுதே நேரம் முடிந்து விட்டது. ஒரு ஜனாசாவுக்கு 4 முக்கியமான கடமைகள் இருக்குது. முதலாவது குளிப்பாட்டுவது, 2வது கஃன் செய்வது, 3வது தொழுகை நடத்துவது, 4வது அடக்கம் செய்வது. 4 சட்டங்களுக்குள்ளும் கிட்டத்தட்ட 1000கணக்கான சட்டங்கள் இருக்கிறது. அதை பேசுவதற்குத்தான் கித்தாபோடு ரெடியாக வந்தேன். ஆனால் பேச நேரம் போதாது. ஆரம்ப கட்டத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு பயானை முடிக்கிறேன். சகோதரர்களே, முதலாவது மரணிப்பதற்கு முன்னால் உள்ள நேரம்தான் சக்கராத்துடைய நேரம். நம்முடைய பாசையில சொல்றேன்டா, தொண்டைக்குள் இருக்குது என்று சொல்வார்களே, கர்கரா. அல்லாஹ் சூரா வாக்கியாவில் சொல்கிறான், சூரா கியாமாவில் சொல்கிறான், கல்லா இதா பலகத்தித் தராகி, ரூஹ் தொண்டை குழியை அடைந்து விட்டால், உடம்பெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதே ரூஹ், அது கடைசியாக வந்து சேரும் தொண்டை குழிக்குள். தொண்டை குழியில தான் வந்து சேரும். அல்லாஹ் சொல்றான் சூரா வாக்கியால ஒரு சவால் போடுறான். என்ன சவால் தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆக்கள், எவ்வளவு பெருமை, 7 மண்டா. அல்லாஹ் கேட்கிறான், தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். 7 மண்டா
ஒரு மனிதனுடைய தொண்டைக்கு வந்த ரூகை உடம்புக்குள் அனுப்பி காட்டுங்கள். ஏழுமா யாருக்காவது? ஏழுமா சகோதரர்களை யாருக்காவது? யாருக்கும் மேலாது. அதுக்குத்தான் செல்ற சக்கராத். சக்கராத்துடைய நேரம், கர்கராவுடைய நேரம். சக்கராத்தை அடைந்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, மறந்து விடாதீர்கள். ஃபிரௌன் சக்கராத்தை அடைந்தான். ஃபிரௌன் சக்கராத்தை அடைந்தான். சக்கராத்தை அடைந்த நேரம்தான் அவனுக்கு விளங்கியது, நான் வசமாக மாட்டிக்கொண்டேன். 2023 ஆண்டு டிசம்பர் 22 சகோதரர்களே, இதே 2004 ஆண்டு 26 வந்ததே சுனாமி. அது ஒரு சுனாமி. ஃபிரௌனுக்கு வந்தது 2 சுனாமி. 2 பக்கத்தாலையும் அடிச்சான் அல்லாஹ் கடலால. பார்த்தார் தொண்டை குழிக்கு சக்கராத், ரூஹ் வந்தது. பார்த்தான் தப்ப முடியாது, தப்ப முடியாது. கையை உயர்த்தினான். உயர்த்தி சொன்னான், ஆமன்து, நான் இப்ப முஸ்லிமாக போறேன். இவ்வளவு நாளும் உலகத்தை ஆட்டி படைச்ச நான், இவ்வளவு நாளும் நான் தான் கடவுள், இவ்வளவு நாளும் நான் தான் ரப்பு என்று சொன்னவரு இப்ப சக்கராத்தில் ஆமன்து கையை ஒசத்திட்டார். கையோசத்திட்டார். இப்படியே இருக்கிற அவன் ஜனாசா போய் பாருங்க. இஜிப்டில் கெய்ரோல ஜனாசா இப்படித்தான் இருக்குது. கை படிப்பினை எனக்கும் உங்களுக்கும். சகோதரர்களே, கையோசத்திட்டான். ஆமன்து, ஈமான் கொள்ள போகிறேன், அல்லாஹ்தான் ரப்பு என்று ஈமான் கொள்ள போகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார். இதே திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார். கடல் மண்ணை அள்ளி வாயில போட்டு குத்தினார். ஈமான் கொள்ள போறியா நீ? இவ்வளவு நாளும் ஆடின ஆட்டம் இப்ப ஈமானா? உண்ட ஈமான் செல்லுபடி இல்ல. எவ்வளவு மோசமான நிலைமை சகோதரர்களே. அதான் சக்கராத்தை அடைந்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. சக்கராத்துக்கு முன்னால் தௌபா செய்து கொள்ள வேண்டும், நானும் நீங்களும். எப்ப வரும் சக்கராத் தெரியுமா? தெரியாது. இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வீணாக்கி விடக்கூடாது. சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு மௌத்து நெருங்கியதை, சக்கராத்தை நாம் கண்டால் அவரிடம் இருந்து அந்த பலாய் இந்த பலாய் எல்லாம் பேசக்கூடாது. அவருக்கு செய்ய வேண்டிய முதலாவது வேலை, அவரை அல்லாஹ்வின் பக்கம் ஆசையூட்ட வேண்டும். இனி அவரால் ஒன்றும் செய்யலாது. அவர் பயப்படுவார். சில நேரம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டிப்பான், பயப்படுவார். நாம் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டாம். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் அன்பாளன், அளவில்லா அருளாளன், இணையில்லா கிருபையாளன். உன்னை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய அருளை ஆர்வம் ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது விடயம், அவருடைய உடம்பை கிப்லாவை நோக்கி திருப்ப வேண்டும். வலப்பக்கத்தை கிப்லாவை நோக்கி திருப்ப வேண்டும். முடியவில்லையா? இடப்பக்கத்தை திருப்ப வேண்டும். அசைக்கவே இயலாதா? பெரலைஸா? அப்படியே வைக்க வேண்டியதுதான். வைத்துவிட்டு அவருடைய காதுக்கு கேட்கிற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி கொடுக்க வேண்டும். கலிமாவை சொல்லு அப்படி சொல்றல்ல, அப்படி சொல்லக்கூடாது. கலிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல, அவர காதுக்கு கேட்கிற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இவ்வாறு கலிமாவை சொல்ல வேண்டும். அவர் சொல்லிவிட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் நாம விட வேண்டும். அதோட விட்டுறணும். திருப்பி சொல்லி கொடுக்கிறல்ல. ஒருக்கா சொல்லிட்டாரே, சக்கராத்தில் சொல்லிவிட்டார், அவர் வெற்றியாளன். வற்புறுத்த கூடாது. மரணித்து விட்டால், உயிர் பிரிந்து விட்டால் சகோதரர்களே, அந்த ஜனாசாவோடு யார் அதிகம் இரக்கமோ, எல்லாருக்கும் அனுமதி அல்ல, என்னோட யார் இரக்கமோ, நான் மையத்து, உதாரணத்துக்கு நான் மையத்தாகிவிட்டேன்,
என்னோட யாரு இரக்கமோ அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அவருடைய கண்களை கசக்கி மூடுவதற்கு. முதல்ல என்ன செய்யணும்? கண்ணை கசக்கி மூடிவிட வேண்டும் ஜனாசாவுடைய. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரூஹ இதா குபித தபிஅஹுல் பஸர். ரூஹு காலிலிருந்து தலையால தான் எடுக்கப்படும். ரூஹு தலையிலிருந்து கலட்டப்படும் பொழுது கண் அதை பார்க்கும். அப்படியே பார்த்த மாதிரி மௌத்தாயிருவார். பார்க்கிறார்கள், பயந்து போவாங்க, என்ன கண் பிறண்டிருக்கி. அந்த அகோரமான தோற்றத்தை இல்லாமலாக்குவதற்காகத்தான் கண்ணை கசக்கி லேசாக கசக்கி மூடிவிட வேண்டும். உடம்புடைய மூட்டுக்களை எல்லாம் லேசாக்கி மிருதுவாக்கி, கால்களை கைகளை எல்லாம் லேசாக்கி, தாடையை கட்டி, இல்லாட்டி வாய் திறந்துரும், தாடையை கட்டி கொண்டு கையை இவ்வாறு வைக்க வேண்டும் அல்லது தக்பீரில் வைக்க வேண்டும். சில ஜனாசாக்கள் தக்பீரில் வைத்தால் கை கீழே வந்துடும், இப்படி இப்படி வரும். அது சிரமமாக இருந்தால் இப்படி ரெண்டு கையையும் சேர்த்து வைக்க வேண்டும். அவருடைய ஆடைகள் எல்லாவற்றையும் கலட்ட வேண்டும். உடுத்திருக்கிற ஆடைகள், அதான் சொன்னேன், உடுத்திருக்கிற துணியை கூட கொண்டு போக இயலாது. ஆடையை கலட்ட வேண்டும், மறைவாக கலட்டி ஒரு லேசான பாரமான துணி அல்லாமல் லேசான துணியால் மூடிவிட வேண்டும். அதே போல அவருடைய வயிற்றில் ஏதாவது பாரமான பொருளை, பெரிய கல்லை தூக்கி வைக்கிறல்ல, பெரிய கல்லை தூக்கி வைக்கிறல்ல, ஏதாவது லேசான ஒரு பாரமான பொருளை வைப்பார்கள். ஏன்? சிலர்களுடைய வயிறு ஊதும், மௌத்தாகினா வயிறு ஊதாமல் இருப்பதற்காக வேண்டி அப்படி செய்வார்கள். இப்ப மௌத்தாயி சிலவங்க அடக்கினத்துக்கு பின்னாலதான் கடனை தேடி போற, பிரச்சனைகளை தேடி போற. சகோதரர்களே, மௌத்தான உடனே பிள்ளைகளுடைய வாரிசுக்காரர்களுடைய கடமை, வாப்பாட பேர்ல உம்மாட பேர்ல கடன் இருந்தால் முதலாவது இவர் கடன் எடுத்தாவது அதை நிறைவேற்றணும். வாப்பாட அம்மாட பேர்ல கடன் இருந்தா இவன் கடன் எடுத்தாவது என்ன செய்யணும்? அதை அடைக்கணும். இல்லாட்டி வாப்பா எவ்வளோ பெரிய அவுளியாவாக இருந்தாலும் சொர்க்கம் போயலாம், அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். உண்ட கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டால் தான் நீ சொர்க்கம் போகலாம். நீ ஷஹீதாக இருந்தாலும் சரி. கடன் ரொம்ப பொல்லாதது சகோதரர்களே, கடன் ரொம்ப பொல்லாத விஷயம். கடனோட மௌத்தாயிடக்கூடாது. நாம் சும்மா சரி யாருக்காவது தெரியாம கடன் எடுத்துட்டு மௌத்தா போனா என்ன நிலைமை? ஒன்று கடனை நிறைவேற்ற வேண்டும், அல்லது உரியவர்களிடம் ஹலால் கேட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், மௌத்தாகிவிட்டால் அவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏதாவது ஆசைப்பட்டிருப்பார், அவருடைய சொத்துகள்ல 3/1 இருந்து அவருடைய வசியத்தை நிறைவேற்றலாம். பள்ளிக்கு ஏதாவது கொடுக்க சொல்லியிருப்பார், அல்லது மதரசாக்களுக்கு கொடுக்க சொல்லியிருப்பார், அல்லது யாராவது ஏழைகளுக்கு உதவி செய்திருப்பார். ஏன்? அவருடைய கபருக்கு நன்மை போவதற்காக அந்த வசியத்தை நாம் நிறைவேற்றலாம். மூணாவது விஷயம் அவரை அடக்குவதற்கு தயாராக்க வேண்டும். அதான் அடிக்கழுவி ரெடியாக்கி குளிப்பாட்டி அடுத்த வேலைகள். சகோதரர்களே, ஒரு மனிதர் திடீரென்று மௌத்தாகிவிட்டால், சில நேரம் திடீர்னு மௌத்தாயிருவாங்க, அப்ப உடனே கொண்டு போய் புதைக்கிறல்ல, அப்படி எழும்பின சரித்திரங்கள் இருக்கிறதா இல்லையா? அப்ப அவர் மௌத்தாகிவிட்டார் என்று உறுதியாகும் வரைக்கும் அவரை அப்படியே விட்டு வைக்க வேண்டும். சகோதரர்களே, அதே போல நான் சொன்னேன், அடுத்த விஷயம் அவரை குளிப்பாற்றுறது, கஃன் செய்யறது, தொழுவிக்கிறது, சுமந்து செல்றது, அடக்கிறது, இதெல்லாம் ஃபர்து கிஃபாயா. யாராவது ஒரு கூட்டம் செய்து விட்டால் சரி, ஒரு ஊரில் ஜனாசா விழுந்து விட்டது, யாரும் இதை செய்யவில்லை என்றால் முழு ஊரும் பாவிகளாக மாறிவிடுவார்கள். ஆக சகோதரர்களே, சட்டங்கள் நீண்டு கொண்டே போகிறது, நேரம் இடம் கொடுக்காது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம் அனைவரையும் மௌத்துக்கு தயாரிப்புள்ள மக்களாக மாற்றுவானாக. அல்லாஹு தாலா நம்முடைய மௌத்துகளை நல்ல மௌத்துகளாக ஆக்குவானாக. அல்லாஹு தாலா மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் ரவுதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக மௌத்தாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.